வெல்கம் டு அன்பு ஆன்லைன் டியூட்டர். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த டாபிக் இஸ் பில்ட் யுவர் ஓன் ஆப். சொந்தமாக நம்ம ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம் யூஸிங் ஏஐ. இதில் கோட் ஜென்ரேட்டு எதுவுமே நம்ம க்ரியேட் பண்ண வேண்டாம், அதுவே கோட் ஜென்ரேட் ஆகிரும். நம்ம ஏடபிள்யூஎஸ் மூலமாக நம்ம எப்படி இதை ஆப் க்ரியேட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹரிஸ் he will explain the procedure. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஹரிஷ். லாஸ்ட் சாட்டர்டே நம்ம பார்ட்டி ராக் சேலஞ்ச் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஆப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம், பட் சப்மிட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லாதனால சப்மிஷன் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்ற ஸ்டெப்ஸை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக மொபைல்லே நம்ம பண்ணலாம். உங்கள் மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்ட்டி ராக் ஏடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணவொடனே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், partyrock.aws சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் மொபைல் வியூ இப்படி தான் இருக்கும் பேஜ். ஸோ மேலே சைன்இன் டாப் ரைட் கார்னரில் சைன்இன் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்து சைன்இன் வித் கூகுள் கொடுங்க. கொடுத்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ எனி ஒன் ஆஃப் த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துருங்க. ஓகே, ஆஃப்டர் சைன்இன் பேஜ் இப்படி தான் இருக்கும். அந்த சைன்இன் பட்டன் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் கொடுக்க சொல்லும். ஸோ நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் ஆப் கொடுத்துருக்கேன். ஜென்ரேட் கொடுத்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா எனக்கு ஆப் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ ஆப் ஒர்க் ஆகுதான் நான் ஒரு வாட்டி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மேன் ரைடிங் ஏ பைக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இமேஜ் ஜென்ரேட் ஆகுதான்றதை செக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நம்ம பப்ளிக்காக ஷேர் பண்ண போகிறோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. என்னோட ஆப் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது மேக் பப்ளிக் அண்ட் ஷேர் பட்டன் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த ஆப் பப்ளிக் அவைலபிள் ஆகிடும். ஸோ காப்பி லிங்க் கொடுத்துட்டு இந்த காப்பி பண்ண லிங்க்கை என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப்பில் எதை எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நோட்ஸ் உங்கள் ஃபோனில் இருக்கிற நோட்ஸ் ஆப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது ஆப் லிங்க், ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பண்ணிவிட்டு ஆப் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு மேலே இந்த 3 டாட் இருக்குல்ல ரைட் சைடில், ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஆப் செலெக்ஷன் கொடுத்திங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் க்ரியேட் பண்ண எல்லா ஆப்ஸும் இங்கே லிஸ்ட் ஆகும். நீங்கள் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஒயிட் கலர் இருக்குது, ஒரு ஆப் க்ரீன் கலரில் இருக்குது. க்ரீன் கலரில் இருக்கிற ஆப் ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒயிட் கலர் ஆப் இன்னும் ஷேர் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர்னு ஆப்ஷனுக்கு ஷேர்னு கொடுத்தீங்கனாலே போதும், லிங்க் காப்பி ஆகிடும். ஸோ இந்த ஆப் லிங்க்கை வாட்ஸ்அப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆஃப்டர் ஆப் லிங்க்கை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போது எங்கே இதை சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு ப்ரௌசர் டேப்பில் என்ன பண்ணுங்கன்னா bit.ly/AWSUGMDU இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கேப்ஸில் கொடுங்க, ஸ்மாலில் இருக்குது ஸ்மாலில் கொடுங்க, ஓகேவா? இப்போ கொடுத்திங்கன்னா ஆக்சுவலாக இது யூசர் குரூப் மதுரையோட பேஜ், இது அஃபிஷியல் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஜாயினஸ் மெம்பர் கொடுத்துருங்க. ஜாயினஸ் மெம்பர் கொடுத்தோன்னே மீட்டப் பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் ஜாயின் திஸ் குரூப் கொடுத்து சைன்இன் வித் கூகுள் கொடுத்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி மீட்டப் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே ஜிமெயில் ஐடி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ஆகிடும். இப்போ ஜாயினிங் ப்ராசஸில் சம் கொஷின்ஸ் கேட்டுச்சுன்னா உங்களோட ஏடபிள்யூஎஸ் எக்ஸ்பர்டைஸ் கேட்கும். அதுக்கு நாங்கள் பிகினர்னு சொல்லிட்டு கொடுங்க. அண்ட் தென் எப்படி நீங்கள் இந்த குரூப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு க்ளவுட் கிளப்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே பண்ணதுனால எனக்கு கேட்கல, பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும், ஓகேவா? அண்ட் தென் இந்த மீட்டப் பேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ப்ரொஃபைல் யூஆர்எல் காப்பி பண்ணணும். ஸோ இந்த மீட்டப் ப்ரொஃபைல் யூஆர்எல் எப்படி காப்பி பண்ணுறதுனா மேலே லெஃப்ட் சைடில் இந்த 3 டாட் இருக்குல்ல, 3 லைன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேப் மாதிரி ஓப்பன் ஆகும், லிஸ்ட் மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அக்கௌண்ட்டில் வியூ ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வியூ ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்கள் பேஜ் லோட் ஆகும். ஆக்சுவலாக இந்த பேஜ் தான் உங்களோட பேஜ், உங்களோட ப்ரொஃபைல் பேஜ். இப்போ இந்த ப்ரொஃபைல் பேஜோட மேலே யூஆர்எல் இருக்குல்ல, ப்ரௌசரில் யூஆர்எல் இருக்குல்ல, அந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த காப்பி ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
எங்கேயாச்சும் உங்கள் ஒரு நோட்ஸ் ஆப்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். அகைன் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த யூசர் குரூப் மதுரை பேஜுக்கு வந்துட்டு இதில் வந்து இந்த டாப் ரைட்டில் வந்து ஒரு 3 லைன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் ஒரு நிறைய டேப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து கிரியேட்டர்ஸ் கிளப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ அந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் கிரியேட்டர்ஸ் கிளப்னு இருக்கும். இப்போ அந்த பேஜை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வந்து மேக் சப்மிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பட்டன் விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த மேக் சப்மிஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் உங்களோட மீட்டப் ப்ரொஃபைல் யூஆர்எல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் காப்பி பண்ண மீட்டப் ப்ரொஃபைல் யூஆர்எல் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் ஆர் யூ பார்ட் ஆஃப் காலேஜ் கிளவுட் சாம்ஸ்க்கு எஸ் கொடுத்துட்டு காலேஜ் நேம் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க, அண்ணா யூனிவர்சிட்டி மதுரைன்னு. ஃபார் டைப் ஆஃப் சப்மிஷன் நம்ம வந்து பார்ட்டி ராக் ஆப் தானே க்ரியேட் பண்ணோம். ஸோ பார்ட்டி ராக் ஜென்ஏ ஆப் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் இந்த கூகுள் டிரைவ் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் லிங்க் ஃபஸ்ட்டே காப்பி பண்ணி வச்சுக்க சொன்னோம்ல வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த ஆப் லிங்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் do you consent to post it from ஓகே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து எஸ் கொடுத்துருங்க. அண்ட் தென் தீம் ஆஃப் த சப்மிஷனுக்கு மெஷின் லேர்னிங் கொடுத்துருங்க. அண்ட் ஐ அக்னாலேஜ் த ரூல்ஸ் வந்து எஸ் கொடுத்துருங்க. இந்த ஃபார் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா ஆர்கனைசர்ஸ்க்கு கொடுக்கலாம். அண்ட் தென் ஃபீட்பேக் வந்து உங்களோட ஃபீட்பேக் டைப் பண்ணிவிட்டு இல்லைனா ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். அண்ட் தட்ஸ் இட், உங்களோட ரெக்கார்டு வந்து ஆட் ஆகிடும். தேங்க்யூ.